Hi, this is Veda from இப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் வியூவும் நாளைக்கு வந்து நமக்கு என்ன ப்ரெடிக்ட் ஆக போகுதுங்கிற நிஃப்டியோடைய ப்ரெடிக்டையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸையும் வந்து நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸாக்டாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போன வாரமே வந்து நம்ம கொடுத்துருந்த 24,600 அப்படிங்கிற டார்கெட்டை இன்றைக்கி ரீச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டியில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து நம்ம சொல்லியிருந்தது 52,500க்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி வந்து 52,330 ஓப்பன் ஆகிட்டு 52,660 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு, பட் ஆனால் 52,500 சஸ்டெயின் ஆக முடியாமல் தான் வந்து இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ என்ன தான் வந்து பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எஸ்பிஐ பேங்க் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும், பட் பேங்க் நிஃப்டியை வந்து கயிறு கட்டி இழுத்தால் கூட அதால் மேலே வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. ஸோ 52,500க்கு மேலே ஒரு டே க்ளோசிங் நடந்தால் ஃபர்தராக நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோடைய டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம போன வாரமே வந்து ஓஎன்ஜிசி வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்விங்குக்கு வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி ஒரு டார்கெட் வந்து ஓஎன்ஜிசியில் அச்சீவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியோடைய லூசர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி வந்து இன்றைக்கி லூசர் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக நமக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ குளோபல் லெவலில் இன்றைக்கி பார்த்தோம்னா டவுன் ஜோன்ஸோடைய ஃப்யூச்சர் வந்து ஒரு பாசிட்டிவில் தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டில் எடுத்தோம்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை. நிக்கி வந்து இன்றைக்கி ஹாலிடேவாக இருக்குது. ஆங்ஷாங் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுனில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. யூரோப் மார்க்கெட்டுமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளாட் மோடில் தான் வந்து ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் க்ளோசிங் ஆகிடுச்சு. கிஃப்ட் நிஃப்டியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 648ங்கிற லெவலில் கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. பட் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கலாம், அதாவது இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு 24,600க்கு மேலே நமக்கு க்ளோசிங் வைக்கலை. ஃபர்தராக உங்களுக்கு அந்த லெவலை கிராஸ் பண்ணி போயிருந்துச்சுன்னா கூட 24,613 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வைக்கலை. ஸோ செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்து எதிர்பார்த்த விஷயம் வந்து அதுதான், ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்தராக இன்னும் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது இன்றைக்கி நடக்கலை. நாளைக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 24,460 அப்படிங்கிற ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக நாளைக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ அந்த லெவல் வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு இறக்கம் வந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்தால் திரும்பவும் நமக்கு 24,613 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை நாளைக்கு நமக்கு வந்து ஒருவேளை ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு அப்சைடு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நமக்கு நாளைக்கு வந்து இதே 24,600க்கு கீழேயே ஃபஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து நம்ம 24,200 புட்டை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் தூக்கி வச்சுக்கலாம். எந்த நேரத்தில் வேணாலும் அந்த இடத்துக்கு நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் 52,500க்கு மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா 51,200, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 52,000
400 சில்லறையில் நமக்கு வந்து இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக நாளைக்குமே வந்து 52,500 அப்சைடில் நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் வைக்காமல் கீழேயே நமக்கு க்ளோசிங் நடந்தால் 51,200 நெக்ஸ்ட் மந்த்து எக்ஸ்பைரிக்குள்ளே புட்டை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,800 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அதை உங்களுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ நம்ம எக்ஸாக்டாக நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணணும். ஸோ ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டுக்குள்ளே நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வரணும் அப்படின்னா நமக்கு இந்தந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நமக்கு உடைக்கணும். ஸோ நிஃப்டி ஓவராலில் வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து இன்னும் சேஞ்சஸ் ஆகலை. பட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குது. பட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஹெவியான ஒரு ஃபாலிங் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ஃபாலிங் வந்தால் நிஃப்டி அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து நமக்கு கிளப்பியிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் பீரியடில் வந்து நம்ம ட்ராவல் ஆக போகுது. ஸோ ஒரு பொசிஷனலான ஒரு ட்ரேடுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் பார்க்கலாம். இல்லைனா ஒரு டே ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.